ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 17/7/2022 அவ்யக்த முரளி. ஸோ போன சண்டே அவ்யக்த முரளியில் பாபா தூய்மையின் பர்சனாலிட்டி பற்றி சொன்னார் இல்லையா? அடுத்தது தூய்மையின் ராயல்ட்டி பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் இன்றைய முரளி. பாபா சொல்கிறாரு, இருக்கிறதுலையே மிக உயர்ந்த ராயலான குடும்பம் அப்படின்னா இந்த பிராமண பரிவாரம் தான். முழு கல்பத்திலும் உங்களை மாதிரி ராயலானவங்க யாருமே கிடையாது. ஏன்னா அனாதி ஸ்வரூபம் சொல்லப்படக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்திலையும் பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த ராயலான ஆத்மாக்கள் நீங்கள் தான். அடுத்தது ஆதி ஸ்வரூபத்தில் பார்த்தாலும் உங்களுடைய தொடக்கம் தான் எல்லாருடைய தொடக்கத்தையும் விட உயர்ந்தது. தேவதை தர்மம். அடுத்தது துவாபர யுகத்தில் அந்த பூஜைக்குரிய வழிபாட்டில் பார்த்தாலும் தேவதை ஆத்மாக்களாகிய உங்களை மாதிரி பூஜை யாருக்கும் நடக்கிறது கிடையாது. ஸோ அங்கேயும் மிக ராயலாக இருப்பவர்கள் நீங்கள் தான். அதேமாதிரி ராஜ்யம் அடையிறதுலையும் மிக ராயலான ராஜ்யத்தை அடைந்தவர்கள் நீங்கள் தான். யாரும் உங்களை எதிர்க்கிறது கிடையாது. நீங்களும் அவ்வளோ நல்லா இருப்பீங்க. பஞ்ச தத்துவமும் நல்லா இருக்கும். மனிதர்களும் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருந்தார்கள். அவ்வளவு உயர்ந்தவர்களாக இந்த 3 ரூபத்திலும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. பாருங்கள், உங்களுக்கு நடக்கிற மாதிரி பூஜை எந்த மத ஸ்தாபகர்களுக்கோ தலைவர்களுக்கோ அல்லது அரசியல் தலைவர்களுக்கோ நடந்திருக்குதா? மகாத்மா காந்திக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் மாலை போடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி மற்ற தர்மம் இப்போ இயேசுக்கெல்லாம் ஒன்றும் தங்க நகை அணிந்து மாலை போட்டெல்லாம் ஒன்றும் அங்கே பூஜை நடக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், இருக்கிறதுலே உங்களை மாதிரி ராயலானவர்கள் யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா தூய்மைன்ற ராயல் தன்மை உங்கள் கிட்ட இருக்குது. அதனால தான் அவ்வளோ உயர்ந்தவர்களாக போற்றப்படுறீங்க. உங்களை மாதிரி சம்பூர்ண தூய்மையான ஆத்மாக்கள் முழு கல்பத்திலும் பார்க்கவே முடியாது. ஸோ இதுதான் தூய்மையின் விசேஷம். அதனால தான் தேவதைகள் முன்னாடி போய் சம்பூர்ண நிர்விகாரி அப்படின்னு மகிமை உங்கள் ஜடச்சிலைக்கு முன்னாடி பாடுறாங்க. வேறு எந்த தர்மத்து ஆத்மாவின் ஜடச்சிலைக்கு முன்னாடி இப்படி பாடுறதே கிடையாது. தேவதை ஆத்மாக்களாகிய உங்களுடைய மிக உயர்ந்த காரியத்தை, கீர்த்தியை பாடுறாங்க. ஆனால் அந்த உயர்ந்த காரியத்துக்கு அடிப்படையாக இருந்தது என்னது? உயர்ந்த தூய்மை. தூய்மையாக இருந்ததுனால அந்த காரியம் தூய்மையாக புகழுக்குரியதாக இருந்தது. வேறு எந்த தர்மத்திலும் இந்த மாதிரி மகிமை பாடுறது கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ கிறிஸ்தவ தர்மத்துடைய முதல் ஆத்மா கிறிஸ்து தான். கிறிஸ்துவோடைய மகிமை யாரும் பாடலை, இயேசுவோடைய மகிமை தான் பாடுறாங்க. இயேசுன்றது தேவதை ஆத்மா. அங்கே பாருங்கள், நபி உடம்புல ஒரு ஆத்மா வந்துச்சு. அந்த ஆத்மா யாருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஜிப்ரேல் நபியோடைய மகிமை தான் பாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ மகிமை பாடப்படுறாங்க அப்படின்னாலே அது தேவதா தர்மத்தை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஸோ சத்தியுகத்து தேவதை ஆத்மாக்களுக்கும் சங்கமயுகத்து சக்திகளாகிய உங்களுக்காகத்தான் அந்த வாத்திய இசைக்கருவிகளை கொண்டு மகிமை பாடுற பழக்கம் இருக்குது. இது எதனால் சாத்தியமடைஞ்சது? சம்பூர்ண தூய்மை தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால தான் வேறு எந்த ஆத்மாவாலையும் உங்கள் அளவுக்கு ஆன்மீக ராயல்ட்டியாக இருக்க முடியல. சரி, அவ்வளோ உயர்ந்தவர்கள் நீங்கள் தான். பட் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த ராயல்ட்டியை உங்களுக்குள்ளே தாரணை பண்ணியிருக்கிறீங்க, தூய்மையின் ராயல்ட்டியை? சரி, அதோடைய அடையாளம் என்ன? ராயல்ட்டி தாரணை ஆகி இருக்குது அப்படின்னா அதோடைய அடையாளம் ரியாலிட்டி, அதாவது சத்தியம். ஆத்மாவுடைய உண்மையான சொரூபமே சத்தியம்தான். சத்தியத்துக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று உண்மை, இன்னொன்று அழிவற்றது. நம்ம அப்பா சிவனை எப்படி சொல்கிறோம்? சத்தியம், சிவம், சுந்தரம் இல்லையா? உண்மையானவர், நன்மை செய்யக்கூடியவர், சுந்தரமானவர், அழகானவர். ஸோ கடவுள்னாலே, சிவபெருமானாலே சத்தியம்தான். ஸோ அப்போ சிவனுடைய மகிமை சத்தியத்தோடைய மகிமை ஆகிடுது. அதே மாதிரி தான் ராயல்ட்டி அப்படின்னாலே ரியாலிட்டி, சத்தியம், உண்மைன்னு அர்த்தம். உண்மை அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக தூய்மை உண்மையுமே ஒன்று தான். எந்த கலப்படமும் ஆகாதது தான் உண்மை.
தூய்மையும் அதுதான். வார்த்தையிலும் சரி, செயலிலும் சரி, தொடர்புலையும் சரி கலப்படமே இல்லை. சத்தியமாகவே நடந்துட்டு இருக்கிறீங்க. இதை தான் நேர்மை அப்படின்னு பாப்தாதா புரிகிற மாதிரி சொல்கிறார். ராயல் ஆத்மாக்கள் அப்படின்னா அவங்களுடைய உள்ளுணர்வு சத்தியமாக இருக்கும், பார்வை சத்தியமாக இருக்கும், வார்த்தை சத்தியமாக இருக்கும். அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் சத்தியம், உண்மை தான் இருக்கும், போலியே இருக்காது. ஸோ அதனால் சப்போஸ் உள்ளுணர்வு ஒன்றாகவும் வார்த்தை வேறொன்றாகவும் இருந்தால் அதை ராயல்ட்டி ரியாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸோ அப்போ ராயல்ட்டின்றது உள்ளும் புறமும் உண்மையாக இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாபா குழந்தைங்களுடைய அதிசயமான செயல்களை பாபா பார்க்குறாரு, கேட்குறாராம். ஏன்னா சில குழந்தைங்க கதையை உருவாக்குறதுல அவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறாங்களாம், கலப்படம் செய்கிறதுல. எங்கேருந்து வந்துச்சு இந்த பழக்கம்? துவாபர யுகத்திலேருந்து கதை கேட்ட பழக்கம். ஸோ அதனால் அந்த கதை கேட்குற பழக்கம், கதை உருவாக்குற பழக்கத்தை இங்கே அந்த சமஸ்காரம் வெளிப்படுது பிராமண வாழ்க்கைக்கு வந்த பிறகும். அப்போ எவ்வளோ அழகாக கதையை உருவாக்குறாங்க அப்படின்னா, முற்றிலும் பொய்யான விஷயத்தை உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் நிரூபிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் உள்ள ஒன்றாகவும் வெளியில் வேறொன்றாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. இதை ராயல்ட்டி ரியாலிட்டி உண்மை நான் சொல்ல முடியும்? கிடையாது. ஸோ உண்மையான தூய்மைனா அவங்களுடைய ராயல்ட்டி எப்படி இருக்கும்? சத்தியமாக இருக்கும். அதுதான் ராயல்ட்டியோடைய ஒரு அடையாளம். ஒருவேளை அந்த சத்தியத்தன்மைன்ற அடையாளம் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள தூய்மையின் ராயல்ட்டி இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தூய்மை ஒரு சதவீத அளவு தான் இருக்குதே தவிர முழுமையாக இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. அடுத்தது, உண்மையுடைய இரண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னா, பாப்தாதா நிரந்தரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அடிக்கடி கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது, சத்தியம் இருந்தால் உன்னோட ஆத்மா டான்ஸ் ஆடுன்றார் இல்லையா? பக்தியில் டான்ஸ் எவ்வளோ ஃபேமஸ். நடராஜர் டான்ஸ் ஆடினார் சொல்கிறாங்க இல்லையா, நந்தி. ஸோ அப்போ அங்கே டான்ஸுன்றது ஆனந்தம். சத்தியமாக இருக்கும்போது அங்கே ஆனந்தம் இருக்கும். ஆனந்தத்தில் நீங்கள் நடனம் ஆடுவீங்க, அதாவது ஆத்மா டான்ஸ் ஆகும். உண்மையான ஆத்மாக்கள் சந்தோஷத்தில் தொடர்ந்து நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். சந்தோஷத்தினால் அவங்களுடைய சந்தோஷம் ஒரு நேரம் குறைவாகவும் இன்னொரு நேரம் அதிகமாகவும் இருக்காது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சத்தியத்தில் இருக்கிறாங்கன்றதுக்கான அடையாளம். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. நம்ம ஒரு சில இடத்துல பார்க்கலாம், சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்சார்ஜ் சிஸ்டர் எல்லாரும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவே இருப்பாங்க. ஏன்னா மற்றவர்களுடைய நடத்தை அவங்கள மாற்றலை, அவங்க ஆனந்தமாகவே இருக்கிறாங்க. மற்றவங்களால தான் இருக்க முடியல. ஸோ அப்போ என்னென்னா அவங்க சத்தியத்தில் நிலைச்சி இருக்கிறாங்க, அதனால் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, கண்ணில் சத்தியம் இருக்கணும், வார்த்தையில் சத்தியம் இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதுக்கு பாபா சொல்கிறாரு, ராயல்ட்டியோடைய உண்மையான அர்த்தம் உங்களுடைய இதயம் எப்பொழுதும் குஷியாக இருக்கும், அதேமாரி உங்களுடைய கர்மேந்திரியங்களும் குஷியாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? வெளியிலும் ஆனந்தம் இருக்கும், உங்களுடைய இதயத்திலும் ஆனந்தம் இருக்கும். அப்படி இருக்கணும். முகமும் ஆனந்தத்தை வெளிப்படுத்தணும், குஷியாக இருக்கிறத வெளிப்படுத்தணும். உண்மையிலே உங்களுடைய மனசும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் உங்களுடைய இதயம் குஷியாக இருக்கிறது இல்லை. ஆனால் வெளியில் குஷியாக காட்டிக்கிறதுக்காக நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறீங்க. இதுக்கு பேர் தற்காலிகமான சந்தோஷம். பாபா குழந்தையானது அதுக்கா? பக்தியிலேயும் தான் தற்காலிகமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதான் பாபா சொல்கிறேன், நீங்கள் நிரந்தரமாக சந்தோஷமான இதயமும் சந்தோஷமான முகமும் கொண்டவர்களாக இருக்கணும். ஸோ உங்களுடைய மனம் மற்றும் முகம் சதா ஊக்க உற்சாகத்தோட குஷியாக இருக்கணும்.
செக் பண்ணுங்கள். எங்கே செக் பண்ணணும்? வெளியில் செக் பண்ணுறது இல்லை, உங்களை செக் பண்ணுங்கள், மற்றவங்கள செக் பண்ணாதீங்க. அந்த மாதிரி எந்த ஆத்மா தன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக சத்தியத்தில் நிலைச்சிருக்கதோ அந்த ராயல் ஆத்மாக்கள் பாப்தாதாவினால் மட்டுமல்ல முழு பிராமண பரிவாரத்தினாலும் நேசிக்கப்படுவார்கள். அந்த மாதிரி உண்மையான நேசிக்கப்படும் ஆத்மாவுடைய விசேஷம் என்ன தெரியுமா? யார் மேலே நமக்கு அதிக அன்பு இருக்குதோ அவங்க மேலே தானாக பற்று வந்துடுது. வரும் தானே, அன்பு இருந்தால் பற்று வரும் தானே. ஆனால் பாபா சொல்கிறாரு, உண்மையான அன்பு ஒருத்தர் மேலே இருக்குது, அந்த ராயலான ரியலான அன்பு இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் விலகி இருப்பீங்கன்ற. அப்போ யார் மேலே அன்பு வைக்கிறீங்களோ அவங்க மேலேயும் உங்களுக்கு பற்று வராது. நீங்கள் யார் மேலே அன்பு வச்சிங்களோ அவங்களும் உங்கள் மேலே பற்று வைக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான அன்பு, சரியான அன்பு, பர்ஃபெக்ட் லவ்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் அந்த ஆத்மா எப்போவுமே சந்தோஷமாகவும் இருப்பாங்க, மற்றவர்களை ஈர்ப்பார்கள். ஆனால் அது எல்லைக்குட்பட்ட ஈர்ப்பாக இருக்காது, பாபா பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ரியல் ராயல் அன்பு கொண்டவர்களுடைய அடையாளம் என்ன? அந்த அன்பு ஆழமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் முற்றிலும் விலகியதாகவும் இருக்கும். ராயல்ட்டியோடைய இன்னொரு விசேஷத்தன்மை என்னென்னா, ராயலான ஆத்மாக்கள் ஸ்தூல விஷயத்திலோ சூக்ஷ்ம விஷயத்திலோ எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க ஒருபோதும். இது நடக்கணும், இது நடக்கணும், இது வேணும், அது வேணும், இப்படி தானே இருக்கணும், இந்த மாதிரி வார்த்தையே வராது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அனைத்தும் நிரம்பியதாக தான் இருக்கும். உண்மையில் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுடைய மனசு நிரம்பி இருக்கும். ஆனால் யாருடைய மனசு நிரம்பி இல்லையோ அவங்கக்கிட்ட எவ்வளவு பொருள் இருந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இன்னும் இது வேணும் அது வேணுன்ற எண்ணம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஆக்சுவலாக லௌகீகத்திலே இதை சொல்லுவாங்க. ராயலான ஆத்மா நான் பாபாவை கண்டு கொண்டேன், அவரை அடைஞ்சிட்டேன், அனைத்தையும் அடைஞ்சிட்டேன்னு பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் மற்ற ஆத்மாக்கள் எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் 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 வேணும்னு இதையே தான் பாடிட்டு இருப்பாங்க, பத்தலைன்னு பாடிட்டு இருப்பாங்க. அதாவது சேவைக்காக இது வேணும், சேவைக்காக இது நடக்கணும்னு நினைக்கிறது வேறு விஷயம். ஆனால் தனக்கு பேர் வரணும், புகழ் வரணும், அன்பு வரணும், என்கிட்ட எல்லோரும் கலந்துக்கணும்னு நினைக்கிறது எல்லைக்குட்பட்ட விஷயம். இந்த மாதிரி சமஸ்காரத்தோடைய அணு அளவு கூட ராயல் ஆத்மாவுக்கு இருக்காது. அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீக்கினால்தான் நீங்கள் ராயல் ஆத்மா ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் உங்களுடைய சார்ட்டில் நான் இன்றைக்கி யாரையும் அவமானப்படுத்தலை, கோபப்படுத்தலை, கோபமும் ஆகலை இப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணால் போதாது. இந்த மாதிரி எனக்கு வேணும், அந்த மாதிரி எனக்கு புகழ் வேணும், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுறது இதெல்லாம் பண்ணனான்னு கூட செக் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் சம்பூர்ண தூய்மை ஆக முடியும். அப்படி சம்பூர்ண தூய்மை ஆகிறதுக்கு பேர் தான் தபஸ்யா. அப்படி சம்பூர்ண தூய்மை ஆகினவங்க தான் முதல் நம்பரில் வர முடியும். அதனால் நீங்கள் எந்த அளவிற்கு தூய்மையின் பர்சனாலிட்டி மற்றும் ராயல்ட்டியை நடைமுறையில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஆத்மாக்களைத்தான் தபஸ்வி ராஜாக்கள், ராயல் தபஸ்விகள் அப்படின்னு சொல்ல முடியும். ராயல் ஆத்மாக்களுடைய முகமும் நடத்தையும் அந்த சத்தியத்தின் பண்புகள் எப்படி இருக்கும், அந்த தெய்வீக குணம் தான் நம்மளுடைய உண்மையான சத்தியத்தன்மை. அது எப்படி இருக்குன்ற அனுபவத்தை கொடுக்கும். அதனால தான் ராயல் ஆத்மாக்களை தெய்வீக தன்மையின் குணங்களின் தேவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? குணாமூர்த்தி, குணாநிதியே, குணவதி இப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்க. ஸோ அவங்க பேசுகிறது, அவங்க நடக்கிறது, அவங்க சாப்பிட்றது, அவங்க குடிக்கிறது, உட்கார்றது, ஏந்திரிக்கிறது, ஒவ்வொரு காரியத்திலும் அந்த தெய்வீகத்தன்மை ஜொலிக்கும். இப்போ இந்த ஞானத்தை சத்தியத்தை போதிப்பவர்களாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே எந்த குணமும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. நிறைய குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கோபமே வராதுப்பா, ஆனால் யாராவது பொய் மட்டும் சொன்னாங்க அவ்வளோதான் எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்றாங்க. பாபா கேட்குறாரு, ஒருத்தன் பொய் சொல்கிறது தப்புன்னா கோபமாக பேசுகிறிய நீ, அது சரியா? கண்டிப்பாக உண்மையை நிரூபிப்பவர்களுக்கு குணமும் இருக்கணும்.
ஆனால் சிலர் ரொம்ப புத்திசாலியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கோபப்படலப்பா, என்னுடைய வாய்ஸே அப்படி தான் சத்தமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு பாபா கேட்குறாரு, இந்த அறிவியல் கண்டுபிடிப்பில் இப்போ ஒரு ரேடியோ இருக்குதுன்னா சத்தத்தை ஒன்றால் கூட்டவும் முடியுது, குறைக்கவும் முடியுது. ஆனால் அதை விட பெரிய சக்தி, அமைதி சக்தியை கொண்ட உன்னால் உன்னுடைய சத்தத்தை குறைக்க முடியல அப்படின்னா உன்னை விட டேப் ரெக்கார்டர் உயர்ந்ததாக ஆகிடுது. அதனால் சத்தியம் மட்டும் இருந்தால் போதாது, தெய்வீக குணமும் இருக்கணும். குணம் இல்லை என்றால் அங்கே சத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த தூய்மையின் ராயல் தன்மை உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும், பார்வையில், வார்த்தையில், நடத்தையில், வெளிப்புறத்தில் தெளிவாக நிரந்தரமாக தெரியணும். எனக்குள்ளே ராயலாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது வெளியில் தெரியல அப்படின்னா அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. உள்ளே இருக்கிறது தானே வெளியில் வரும். உள்ள ராயல் தன்மை இருந்தால் வெளியில் கண்டிப்பாக அது வெளிப்படும். ஏன்னா சத்தியத்தின் ராயல் தன்மையை யாராலையும் மறைக்க முடியாது. இதில் குப்தமானவராக இருந்துடாதீங்க. இல்லை, நீங்கள் குப்தமானவர்கள்னு சொல்கிறதுனால ராயல் தன்மையும் நான் வெளிப்படுத்தாமல் உள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லாடுதீங்க. அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன், எப்படி சூரியனை மறைக்க முடியாதோ அதே மாதிரி சத்தியம்ன்ற சூரியனையும் யாராலையும் மறைக்க முடியாது. எந்த காரியத்தாலேயும் காரணத்தாலேயும் மறைக்க முடியாது. ஏன்னா சத்தியம் எப்பவும் சத்தியம், அதுதான் உண்மை. அனைத்தையும் விட மிக உயர்ந்த சக்தி வாய்ந்ததும் கூட அது. அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் நிரூபிப்பதனால் நிரூபிக்கப்படுவது கிடையாது. ஏன்னா சத்தியத்துடைய சக்தியே என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நிரூபிக்கப்பட்டு விடும். இல்லை, மல்லிகைப்பூவுக்கு பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மல்லிகைப்பூ விற்கப்படுன்னு போட தேவையில்லை, அந்த வாசனை சொல்லும் அங்கே மல்லிகைப்பூ விற்கிறாங்க அப்படின்னு. அதனால் சத்தியம் தானாகவே தெரியும். அதை நீங்கள் நிரூபிக்க முற்பட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் ஸ்டபர்னாக இருக்கிற மாதிரி வெளியில் தெரிஞ்சிடும். அவன் ஒரு சிடுமூஞ்சிக்காரன் அப்படி ஆகிடும். அதனால் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தபஸ்யா ஆண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் புரியுதா? உங்களுடைய தூய்மையின் ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டியை வெளிப்படுத்தணும். ஸோ குழந்தைகளுடைய புருஷார்த்தம், சேவை செய்தி, இதயபூர்வமான உரையாடல்கள், அன்பு நினைவுகள் எல்லாமே பாபாவுக்கு வந்துடுது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய பேர் சொல்லி அன்பு நினைவுகளை நான் கொடுக்குறேன். உங்களுடைய பேரைத்தான் பாபா முதல்ல நினச்சேன் அப்படின்னு நினைங்க. ஏன்னா நீங்கள் எப்போ எனக்கு அன்பு நினைவுகளை அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவே அதற்கான கைமாறை நான் அவ்வியக்த ரூபத்தில் சொல்லிடுறேன். இருந்தாலும் நீங்கள் லெட்டர் மூலமாக எழுதுகிற காரணத்தினால நானும் திரும்பி உங்களுக்கு லெட்டர் எழுதுகிறேன். தபஸ்யாவும் சரி, மனம் மூலமாக வைப்ரேஷனை உருவாக்கக்கூடிய சேவையிலும் சரி, குழந்தைங்க எப்போவுமே ஊக்க உற்சாகத்தோடு இருக்கிறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆழமான விஷயத்தை அதன் முக்கியத்துவத்தோடு உங்கள் முன்னாடி வச்சு உங்களுடைய முயற்சி தீவிரப்படுத்துங்கள். சேவையை இன்னும் அதிகமாக்குங்கள். ஸோ எந்த குழந்தைங்க நேரில் இருந்தாலும் சரி, சூக்ஷ்மத்தில் இருந்தாலும் சரி, பாபா முன்னாடியே எப்பவும் இருக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே பாபாவுடைய கண்களிலும் உதட்டிலும் இதயத்திலும் இருக்கிறாங்க. அதேமாரி அவங்களுடைய கண்களிலும் உதட்டிலும் இதயத்திலும் பாபாவும் எப்போவுமே நிரம்பி இருக்கிறார். உலகத்தில் யார் தான் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் கூட பிறந்திருக்கட்டும், ஆனால் அந்த பாக்கியம் ஜஸ்ட் அந்த ஒரு பிறவிக்கு தான். ஆனால் நமக்கு பிறவிகளுக்கு கோடானு கோடி சொத்துக்கு அதிபதியாக பிறப்போம். அதை அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்காக கடவுளுக்கு குழந்தையாக பிறந்து இந்த ஆஸ்திக்கின் அதிகாரத்தை நான் பெற்றுவிட்டேன் என்கிற போதை நிரந்தரமாக இருக்குதா? ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் இறங்கிக்கிட்டே தான் வந்தீங்க. இப்போ இந்த போதை ஏறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த போதையில் நீங்கள் நடந்து போகக்கூடாது, ஏறக்கூடாது, பறக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பறக்கிறவங்க நடுவில் நிற்க முடியுமா? நின்னா என்ன ஆகும்? பறக்கிறத கொஞ்சம் நிறுத்தினாலும் கீழே விழுந்துடுவோம். ஸோ அப்போ தொடர்ந்து பறக்கணும். அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? தொடர்ந்து யாரால் பறக்க முடியும்? யார் எப்போவுமே லேசாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தொடர்ந்து பறக்க முடியும். பாரம் இருந்துச்சுன்னா கீழே விழுந்துருவாங்க. அதனால் உங்களுடைய உடலை பற்றிய நினைவோ, மனதை பற்றிய நினைவோ, சமஸ்காரம் பற்றிய நினைவோ, உறவுகள் பற்றிய நினைவோ உங்களை சுமையுடையதாக மாற்றிடும். ஸோ அப்படி எந்த சுமையும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு நிற்கிறீங்க? பறக்க வேண்டியதுன்னா கொஞ்சம் நீங்கள் நின்றுட்டு பறந்தால் கூட எப்போ நீங்கள் போய் இலக்கை அடையிறது.
அதனால் நீங்கள் எப்போவுமே டபுள் லைட்டாக இருக்கக்கூடியவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சதா பறந்துக்கிட்டே இருக்கணும். வரதானம் பாபாவுடைய ஸ்ரீமத் படி உங்களை நீங்கள் கருவியாக புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு என்னுடைய குடும்பம்னோ என்னுடைய சென்டர்னோ இருக்கவே இருக்காது. குடும்பத்தில் ஒரு ட்ரஸ்டியாகவும் சென்டர் அப்பாவுடைய சென்டரில் இருக்கிறேன், என்னோட இது கிடையாது அப்படின்ற உணர்வுலையும் இருப்பீங்க. ஸோ இந்த எண்ணம் கவனம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே அனைத்திலும் நிரம்பிய தன்மை அனுபவமாகும். ஆனால் என்னதுன்ற எண்ணம் வந்தாலே உங்களுக்கு எதுவுமே பத்தாது. ஸோ அதனால் ஏதோ ஒரு காரியத்தில் குறை இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னுடையதுன்ற உணர்வோடு அந்த காரியத்தை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்பாவோட காரியத்தை பண்ணுறேன்னும் போது அந்த காரியம் திருப்தி கொடுக்கும். உங்களுடையதுன்னும் போது திருப்தி இருக்காது. காரணம் அங்கே அசுத்தம் கலப்படமாகி விட்டது, பரிசுத்த தன்மை போயிடுச்சு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகனில் சொல்கிறார், பாபாவுக்கு சமமாக ஆகணும்னா நீங்கள் எதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை தான் ஆசைப்படணும், அதை தான் செய்யணும். மூணும் சமமாக இருக்கணும். நீங்கள் இப்போ நாராயணன் ஆகணுன்றதுக்காக புரிஞ்சுக்கிறீங்க, நான் நாராயணனாக இருந்தேன்ற. ஸோ நாராயணன் ஆகணுன்றதான் உங்களுடைய ஆசையாக இருக்கணும். நீங்கள் செய்கிற செயலும் அதை நோக்கி தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஆக முடியும். ஓம் சாந்தி.